சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/9/2025 வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 27ஆம் நாள். பஞ்சமி திதி காலை 9:59 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. பரணி நட்சத்திரம் காலை 11:58 வரை, அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சில திருப்புமுனை அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நண்பர்களின் மூலமான உதவி, தொழில் ரீதியிலான முன்னேற்றம், பணவரவுகள் போன்றவைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. அதிலும் குறிப்பாக அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர், நம்முடைய மொழி பேசாதவர், நம்முடைய இனத்துக்காரர் இல்லாதவர், நம்மளுடைய மதத்துக்காரர் இல்லாத, இந்த 3ம் சேர்ந்தோ அல்லது 3ம் வேறு வேறு மாதிரியாக ஏதாவது ஒரு நிலையில் அந்நியத்துவம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவங்களால லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கே ராகுனால நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. கடந்த காலத்தில் தொழில் பண்ணுறேன், லாபமே இல்லையங்க, வியாபாரம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, லாபங்கள் இல்லையங்க என்கின்ற மாதிரியாக செய்கின்ற தொழிலில் உழைக்கின்ற அமைப்பிற்கு உரிய கூலிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய வியாபாரம், தொழில் போன்றவைகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தை சார்ந்த அமைப்புகளில் இதுவரைக்கும் கவலைகளை கொண்டிருந்தவர்கள், அந்த குழந்தையாலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய நிலைமைகள் உண்டு. எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் படிக்க போகிறது, வெளிநாட்டில் வேலை செய்ய போகிறது, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணுன்ற எண்ணங்களில் முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ள நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தூர மாநிலங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வச்சிருக்கக்கூடியவர்கள், ஒரு நகர்ந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க, அல்லது போக்குவரத்து துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு இடத்தில் இல்லாமல் மார்க்கெட்டிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு ஊராக போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான தொழில் நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உறவுகளுக்கிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, தாத்தா பாட்டியுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாதவர்களுக்கு அதற்கான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு தாத்தா பாட்டியுடைய ஆரோக்கிய அமைப்புகள் இருந்து வந்த கவலைகள்லாம் தீரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தெய்வ அனுக்கிரகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு காலையில் எழுந்திருச்சதுலேருந்தே குலதெய்வம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நாளாச்சே குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து டக்குன்னு இந்த வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு பிளான் பண்ணி போயிட்டு வந்துடுவோம், குழந்தைக்கு மொட்டை அடிச்சிருவோம், குழந்தைக்கு அங்கே ஒரு காது குத்து வைக்கலாம் என்கின்ற அமைப்பில் குலதெய்வம் பற்றிய எண்ணங்கள், குலதெய்வத்திற்கு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல்கள், நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வைத்து விடலாம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள், அதற்கான மாற்றங்கள், அதற்கான பிரயாண ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும். அங்கே காடுகரை கிடக்குது, இப்படி விட்டுட்டு வந்துட்டோம், எப்படி விடலாம், குத்தகைக்கு விடலாமா, வீட்டை வாடகைக்கு விடலாமா என்பதில் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு தந்தையால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், இது வரைக்கும் அதை எழுதி வைக்க மாட்டேன், இதை எழுதி வைக்க மாட்டேன், உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்பா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்துடும் அப்படிங்கிறது அர்த்தம்.
தொலைதூரத்திற்கு போக வேண்டும் என்கின்ற அமைப்புகள், தொலைதூர நாடுகளோடு தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களும் சொல்லப்படக்கூடிய மகாராஷ்டிரா, டெல்லி, மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையே ஒரு நல்ல விதமான வர்த்தகம் நடைபெறக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் சிக்கல்களை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற நிலையாக இது போனா போகுது, இந்த பக்கம் போயிடலாம் என்கின்ற, ஒரு நாடு கைவிட்டாலும் இன்னொரு நாடு கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போதான் லேசாக தலையெடுத்தேன், நல்லது நடக்கிற மாதிரி இருந்தது, மறுபடியும் விழுந்துக்குச்சே என்கின்ற எண்ணங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரும். நீங்கள் கண்டிப்பாக விழுந்து விட மாட்டீங்க. எழுந்திருத்தவர் கண்டிப்பாக எழுந்து ஓட நடக்கத்தான் செய்வீர்களே தவிர மீண்டும் படுத்து விட மாட்டீர்கள் என்பது மாதிரியான நல்ல செயல்கள், நல்ல சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவி பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 7ஆம் இடத்திலிருந்து கணவனாலேயோ மனைவினாலேயோ கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்களுக்கு இப்போது குருவின் பார்வை ராகுவிற்கு இருப்பதால் எல்லா இடர்பாடுகளும் பின்னடைவுகளும் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு போட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட இன்னொருத்தருடைய மனசை அவர் புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் ரீதியிலாக இதுவரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்களும் இப்போது கண்டிப்பாக தீரும். ஒருத்தர் நம்பாமல் இருந்து வந்த நிலைமை, நான் அதிகம் உழைக்கிறேன், அவர் அதிகமாக லாபம் பார்த்துட்டு போகிறாரு, என்னுடைய உழைப்பு அதிகமாக இருக்க பலன்கள் எனக்கு குறைவாக இருக்கிறது என்கின்ற அமைப்பில் அந்த கூட்டு அமைப்புகள்லையும் கூட்டு குடும்பத்திலையும் கூட்டு வியாபாரத்திலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சுணக்கமான மனநிலைமையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே சரிசமமான பங்கு அமைப்புகள், சரிசமமான உழைப்பு அமைப்புகளை, மற்றவர் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் ராகு இருக்கக்கூடிய பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரியான நல்ல காலங்கள் இப்போது நடந்துகிட்டு இருக்குதுங்க. உண்மையை சொல்லப்போனால் எதிர்ப்புகள்லாம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஓடி போகிற காலமாக இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். பின்னால் இருந்து வேணால் குளிபறிப்பாங்களே தவிர முன்னாடி வந்து நின்று உங்களை ஒரு எதிர்க்கிறதுக்கான தைரியம் இல்லாத அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுடைய எதிரிகளுக்கு இருக்கும். உங்களுக்கு இப்போது நல்ல காலம். உங்களை யாராவது எதிரியாக நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் ரீதியிலான போட்டிகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள், வியாபாரத்தில் குளிபறிக்கிற அமைப்புகள்லாம் நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு, கடன் பற்றிய கவலைகள்லாம் தீரக்கூடிய நிலைமை. கடன் பற்றி எப்பங்க கவலை தீரும்? காசு பணம் வந்தால் தான் தீரும், அல்லது காசு பணம் வரும்ன்ற தைரியம் இருந்தால் தான் அது தீரும் இல்லையா? இன்றைக்கு கடனை அடைச்சிட முடியலன்னா கூட 6 மாதம் 1 வருஷத்தில் அடைச்சிடலாம் என்கின்ற, பணம் வரப்போகிறது என்கின்ற நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிலும் குறிப்பாக தெற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. தெற்கு திசையோடு அடிக்கடி ஒரு தொழில் ரீதியிலான பயணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல ராகு இருந்து குழந்தைகளை பற்றின கவலைகளை கொடுத்தாலும் கூட குருவின் பார்வையில் காலையில் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தால் கூட ராத்திரி எல்லாமே சரியாக போகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோன்ற கவலை ஒரு 10-15 நாளாகவே மனசுக்குள்ளே அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது குழந்தைங்க பொய் சொல்லுதா, நல்லா தான் இருக்கிறாங்களா, கஷ்டப்படாமல் இருக்கிறாங்களா என்கின்ற அமைப்பு. இன்னும் சிலருக்கு குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும், அங்கே போய் படிக்கணும், இங்கே போய் படிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெற்று வச்சிருக்கிறது ஒன்று கருவேப்பிலை குழந்தை மாதிரி ஒன்று கண்ணே கண்ணுன்னு ஒன்று பெற்று வச்சிருக்கிறேன். இதையே நான் பாம்பே, டெல்லி, கல்கத்தா, பெங்களூர்னு அனுப்பணுமா அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பணுமான்ற ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதில் எல்லாம் ஒரு தெளிவான தீர்மானம் உள்ள ஒரு நல்ல முடிவை இன்னைக்கு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த 1 வாரம் 10 நாட்களுக்குள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. தூர இடத்திற்கு நம்முடைய குழந்தைகள் போனாலும் கூட அவர்கள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடானவர்கள், தவறுகள் எதுவும் நடந்துராது. எதுவாக இருந்தாலும் நம்மளிடம் சரியாக பகிர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் குழந்தைகள் மேல வரக்கூடிய சுப நாளா அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, மனக்கவலை, உடற்கவலை, உடல் கவலை எதையாவது ஒன்று கொண்டு வந்துடுவார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பும் நல்லா இல்லை, மனசும் நல்லா இல்லைங்க, நான் என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரியாக சுகம் ஒரு மாதிரியாக பலவீனமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட
குருவின் பார்வை அங்கே ராகுவிற்கு இருப்பதால் முதல்ல சில விஷயங்களை கெடுத்து அதற்கு பிறகு தைரியத்தையும் ஒரு மாதிரியான ஒரு எல்லா தெம்பு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடன் சூழல்கள் இருக்கும், தொழில் ரீதியிலான சில பல கஷ்டங்கள் இருக்கும், வாகனம் வீடு போன்றவைகள் செலவு வைக்கக்கூடிய அமைப்பு, அம்மாவால் ஏதாவது மனசு கஷ்டம், அம்மா சொல்கிறத நம்மளால் செய்ய முடியல, அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நம்ம அதை செஞ்சு கொடுக்கறதுக்கான நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அமையணும்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தாயை சொல்லி எதுவும் கேட்கவும் முடியல என்கின்ற மாதிரியான சூழல்கள் இருக்கும். சிலருக்கு மனைவியா அம்மாவா என்கின்ற மாதிரியான சிக்கலான நிலைமைகள், இந்த மாமியார் மருமக சண்டை வருதுல்ல, அதில் நடுவில் மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் நடந்தாலும் கூட அதை அப்படியே சமாளிக்கக்கூடிய ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள நல்லதுகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திருத்திய ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் இடத்துல அபாரமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ராசியையும் பார்ப்பது ராகுவையும் பார்ப்பது என்பது மேன்மை மிக்க ஒரு நல்ல அமைப்பு. தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு படி இல்லைங்க, 2 படி கூட கூடுதலாகவே இருக்கும். எதையும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் கெடுதல்களையே செய்ய மாட்டீங்க. மறந்தும் தூக்கத்தில் கூட கனவில் கூட அடுத்தவருக்கு கெடுதலை செய்யக்கூடாத செய்ய முடியாத நல்ல உள்ளம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய குணத்திற்கேற்றார் போலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க. கலைத்துறை வாய்ப்பு, சமூக ஊடக வாய்ப்பு, சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கலாம், ஏன்னா நேர்மையாக தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. நேர்மையிலும் ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சில பல நல்ல விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படத்தக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வையினால தடைகளுக்கு பிறகு பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். நான் பேசுகிறத நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் என்கின்ற வீம்பு பிடிவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, கணவனுக்கோ மனைவிக்கோ இன்றைக்கு வீம்பு பிடிவாதங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மத்தியானம் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பணம் வருமா வராதான்ற ஒரு மாதிரியான உழப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, மனசை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கும். கொடுப்பாரா இருந்தாலும் கொடுக்க மாட்டாரா, இல்லை இந்த இடத்துல நமக்கு போனது கிளிக் ஆகுமா கிளிக் ஆகாதான்ற மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் கூட 4 மணிக்கு பிறகு எல்லாம் சரியாகி கண்டிப்பாக பணம் வரும். பணவரவு இன்றைக்கு கிடைக்கும். நம்ம சொல்ல காப்பாற்ற முடியும். இவருக்கு இப்படி சொல்லியிருக்கிறமே, இதை வச்சு தானே இதை கொடுக்கணும் என்கின்ற மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. கணவன் யார் மனைவி யார் என்ற ஆண் பெண் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சோம்பலாக இருந்தாலும் கூட என்னடா இது இப்படி நடக்குதே, நேற்று நடக்கணும்னு நினச்சா நடக்கலையே என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான ஒரு சோம்பலான எண்ணங்கள் இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு அத்தனையும் மாறிவிடக்கூடிய டக்குன்னு சுறுசுறுப்பாகிய ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படியே செய்தோம் என்கின்ற மாதிரியாக சுறுசுறுப்பாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நல்ல நாள் இன்றைக்கு. ஆரம்பத்தில் ராகு ராசியிலே இருக்கிறார், அதன் பிறகு அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு இப்படிப்பட்ட பலன்கள் நடந்தாலும் ஜென்மச்சனி விலகிவிட்ட காரணத்தினால் ஒரு இருட்டு போய் இன்னொரு இருட்டு ராசியில் உட்கார்ந்துருக்கு. ஆனால் குருவின் பார்வை இருக்கு. லேசாக முதல்ல ஒரு மாதிரியான சோம்பல் அமைப்புகளில் தன்னம்பிக்கை இல்லாமல் எதையும் சந்தேக பார்வை பார்த்து கொண்டே தள்ளி தள்ளி விட்டு கொண்டிருந்தாலும் கூட சின்ன ஒரு தயக்கத்திற்கு பிறகு சிறிய ஒரு பின்னடைவிற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். அருமையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் விலகிடுச்சுன்றதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். எதிலும் நன்மைகள் ஒரு 10 நாட்களுக்குள் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் ராகு இருப்பது இப்போது கண்டிப்பாக ஒரு யோகம். அசுப விரயங்கள் எதுவும் நடக்காத வண்ணம் அப்படியே குருவின் பார்வை அவரை ரொம்ப பெரிய அளவில் தடுத்து நிறுத்தி இருக்குது. கையில் செலவுக்கே காசு இல்லைங்க, இதில் வேற செலவு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுங்க என்கின்ற மாதிரி கொஞ்சம் கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற வருமானம் நல்ல விதமாக தான் செலவாகும், கவலைப்படாதீங்க என்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது கூடுதல் குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை.
எல்லா நிலைமைகள்லையும் முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் முட்டுது, இடிக்குதுன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது இளைய பருவம் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஜென்மச்சனியின் காரணமாக இருக்கின்றன. ஆனால் 6, 12ஆம் இடங்களோடு இப்போது ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாகவே தெரியக்கூடிய ஒரு சூழல். எல்லாத்துலேயுமே இவருடைய குணம் என்ன, இவருடைய குணம் என்ன என்பதை நல்ல விதமாக நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ளக்கூடிய, எதையும் ஆழ்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சுவையான ஒரு கேள்வி என்னன்னா, ஐயா அடிக்கடி லக்னம்னு சொல்கிறீங்க, ராசின்னு சொல்கிறீங்க, ராசி பலனே இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ லக்னம் எதற்கு பயன்படும், ராசி எதற்கு பயன்படும், ராசி பலன் தான் சொல்கிறீங்களே லக்ன பலன் ஏன் சொல்கிறதில்ல? இந்த மாதிரியான ஒரு நீண்ட கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். உண்மையில் லக்னம் என்பது உயிர் என்றால் அந்த உயிர் இயங்க தேவையான உடலாக ராசி செயல்படுங்க. நம்ம உயிர் மட்டும் இருந்து நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. இந்த உயிர் இயங்கிறதுக்கு இந்த உடம்பு தேவை இல்லையா? இந்த கை தேவை, இந்த காலு தேவை, இந்த கண்ணு தேவை, இந்த வாய் பேசுது, கண்ணு பார்க்குது இல்லையா? இது மாதிரியான இரண்டும் இணைந்து தானே ஒரு நிலையை இது பண்ணுறது. ஆனால் உடல் மட்டும் இருந்தாலும் அது இயங்காது இல்லையா? ஆக அந்த உடல் இயங்குவதற்கு உயிர் தேவைப்படுகின்றதை போல லக்னம் என்பதே முதன்மையானதாக கண்டிப்பாக அமையுங்க. ராசி பலன் என்பது ராசிகளை கொண்டவர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் லக்ன பலன் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை பற்றி மட்டுமே வைத்து சொல்லக்கூடிய, உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியது. ராசி என்பதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் 60-65 கோடி பேர் இருப்பீங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்காது. வயதிற்கேற்றார் போல, தகுதி திறமைக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடும். ஆனால் நீங்கள் ஒரு கடக லக்கணக்காரராக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் இப்படித்தான் நடக்கும்னு உங்களுக்கு மட்டுமான தனி பலன்களை துல்லியமாக சொல்ல உருவது தாங்க இந்த லக்னம். ஆகவே ராசியை விட, பொதுவான ராசியை விட தனித்துவமான லக்னம் என்பது தனி ஒருவருக்கு பலன் சொல்கிறதுக்கு மிகப்பெரிய அமைப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்க்கணுங்க. ஒரு வண்டி ஓடுறதுக்கு 2 சக்கரமும் தேவைங்க. 2 பக்கமும் வீல் இருந்தால் தானே வண்டி ஓடும். ஒரு பக்க வீல் லக்னம்னா இன்னொரு பக்க வீல் ராசியாக இருக்கும். ராசி என்பது இன்றைய கோச்சார அமைப்புகளில் இன்றைக்கு வானத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை சுட்டி காட்டுவது. லக்னம் என்பது நீங்கள் பிறந்த போது இருந்த கிரக நிலைகளை சுட்டி காட்டுவது. அதன் அடிப்படையில் பிறந்த ஜாதகம் அமைகிறது. இந்த ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது தாங்க 2 சக்கரமும் இணைஞ்சு வண்டி ஓடுற மாதிரி ஏற்கனவே பிறந்துவிட்ட நீங்கள் பிறந்த நேரத்தில் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஒரு பலன்கள் தீர்க்கமாக ஃபிக்ஸட் செய்யப்பட்டதாக இருக்கின்றதுங்க. அந்த தீர்க்கமான பலன்களை கண்டுபிடிப்பதற்கு இன்றைய ராசி உதவுகிறதுங்க. இன்றைய ராசி, இன்றைய கோச்சாரம் என்பது இன்றைக்கு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை பகுத்து பார்த்து, தொகுத்து பார்த்து, பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து, பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுக்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இன்றைக்கு கோச்சார அமைப்பில் வலிமையாக இருக்கிறதா, வலுவிழந்து இருக்கிறதா, எந்த இடத்தில் இருக்கிறது, எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது என்கின்ற இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து தாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் பலன் நடக்கும். உண்மையிலேயே ராசி என்பது 2ஆம் பட்சம், லக்கணம் என்பதாங்க முதல் நிலை அமைப்பாக இருக்கும். லக்கணப்படி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்னென்ன பலன் நடக்கும், எப்போது எப்படிப்பட்ட அமைப்புகளை நடக்கும் என்பதை ஒரு அனுபவமுள்ள, நீடித்த ஞானமுள்ள, ஞான அமைப்புகள் உள்ள ஒரு ஜோதிடரால் துல்லியமாகவே சொல்லிவிட முடியுங்க. ஆனால் ராசிப்படி என்பது ஒரு பொதுவான அமைப்பாக, கடகராசி என்றால் அந்த 65 கோடி பேரும் பொதுவானவர்கள் என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுவது தாங்க ராசி பலன். ஆகவே ராசி பலனை விட முன்னேறின ஒரு பலனாக லக்ன பலன் இருக்கும். லக்ன பலனை, லக்னத்தை வைத்து எல்லோருக்கும் பொதுவாக சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது. லக்னம் என்பது 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒன்று. ராசி என்பது 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒன்று என்பதால் மட்டுமே ராசி பலனாக சில இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆகவே லக்னத்தை முதன்மையாக வைத்து பார்க்கக்கூடிய அமைப்புகளை வைத்தே ஒருவருடைய எதிர்காலத்தில், நிகழ்காலத்தில் என்ன பலன்கள் எப்படி நடக்கும்ன்றதை கண்டிப்பாக உறுதியாக கணித்துவிட முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.